ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபிஃப்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துரும். சரியா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அவங்க கொடுத்துட்டாங்க, இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். சரியா? மொத்தம் இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இது என்னோட T1, இது என்னோட T2, இது என்னோட T3, இப்படியே போயிட்டு இருந்தா இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அதனால TNன்னு வச்சுக்கிறேன். ரைட்டாக்கண்ணா? இப்போ நமக்கு கிவன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? கிவன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் 4. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது ஆர். ஆரோட ஃபார்முலா என்ன? T2 by T1. T2 என்னது? T2 வந்து 8. T1 சாரி, T1 என்னது? 4. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் 2. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. ஆமாவா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். என்னது? Tn is equal to ARN-1. இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஃபார்முலா. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு வேற, கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ரைட்டா? சரி, இப்போ நான் Tn தான் நான் கண்டுபிடிக்கணும். ஆமாவா? Tn என்னென்னு வச்சிருக்காங்க? இதுதான் எத்தனாவது டேர்மா இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ Tn is equal to 8192. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ Tn இருக்கிற இடத்துல 8192 is equal to A இருக்கிற இடத்துல 4 இன்ட்டு R இருக்கிற இடத்துல 2 மேல N இருக்கிற இடத்துல N அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா N தான் நான் கண்டுபிடிக்கணும், N எனக்கு தெரியாது. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஆனால் கொஞ்சம் நல்லா இந்த ஸ்டெப்பு கவனிங்க, இம்பார்ட்டன்ட். இது எப்படி எழுதிக்கலாம்? 2 to the power n-1 அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ இதை அடிச்சு கொடுங்க. 2 டேபிள் அடிப்போமா? ஸோ இது 2 டைம் அடிச்சிங்கன்னா 4, 18 என்ன ஆகும்? 4, 18 வந்து 9, 6 டிவிஷன் பண்ணி பாருங்க. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2, 0, 4, 8 2048. ரைட். இப்போ அடுத்து பாருங்க என்ன பண்ணும். அப்போ 2048 is equal to 2 to the power n-1. சாமி இப்போ நல்லா கவனிங்க. இந்த 2048 இருக்கு இல்லையா, இத ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கு? 2. இதால டிவைட் பண்ணிட்டே வாங்க. 1024, again 2, 512, again 2, 4, 5, sorry, 2, 5, 6, again divide by 2, 1, 2, 8, again divided by 2, 64, again divided by 2, 32. நல்லா கவனிப்பா, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. 16, again divided by 2, 8, again divided by 2, 4, divided by 2, divided by 2, 1. இது ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னா, இந்த 2048 2 into 2 into 2 எத்தனை 2 இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இது நல்லா கவனிப்பா. இது எப்படி எழுதிக்கலாம்? நல்லா கவனி. இந்த 2200 இந்த 2048 2 to the power 11 எழுதிக்கலாமா? 2 to the power 11 எழுதிக்கலாமா? அதாவது 2 into 2 into 2, அதானே எனக்கு 2048 is equal to 2 to the power n-1. இது இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கு, அதான் இங்க எழுதியிருக்கேன். சார் இது எதுக்கு எழுதுறீங்க? மேக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு சாமி. ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் பேஸ் சேமா இருந்தா மேல இருக்கிற பவரும் சேமா தான் இருக்கும்னு ரூல் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் நான் இப்படி மாத்திக்கிட்டேன். அப்போ மேல இருக்க பவரை மட்டும் இப்ப ஈக்குவல் டு பண்ணுங்க. பேஸ் சேம்னா பவரும் சேம். நான் அதை இங்க எழுதுறேன். ரூல் என்ன? பேஸ் சேம் அப்படின்னா பவர்ஸும் சேம். ஆடிங் ஆன் டு இட் நடுவில் ஈக்குவல் டு இருக்கணும்.
சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த -1 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 இஸ் ஈக்குவல் டு n. ஸோ அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு n. அவ்வளோதான். ஸோ இந்த 8192 எத்தனாவது டேர்மா இருக்கு? 12th டேர்மா உட்காந்துக்கிட்டு இருக்குது T12. கிளியரா இருக்காங்கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.7ல ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துரும். ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இது என்னோட T1, இது என்னோட T2, இது என்னோட T3. இது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியாது, அதனால இந்த Tn வச்சுக்கிறேன். ரைட்டாகண்ணா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டாலே n தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். இப்போ சொல்யூஷன் போயிடுமா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிப்போம். என்னென்ன இருக்குன்னு நமக்கு என்னென்ன தெரியும்ன்றத தெளிவாக எழுதிப்போம். ஏ தெரியும், தட் இஸ் 1/3. ஆர் கண்டுபிடிக்கணும். ஆரோட ஃபார்முலா என்ன? T2/T1. T2 என்ன? 1/9. T1 என்ன? 1/3. ராஜா 3 கோடு இருக்கு. 3 கோடுனால என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மேலே கீழே இருக்கிறது அப்படியே வரும், எந்த மாற்றமும் ஏற்படாது. நடுவில் இருக்கிற கோடு இன்டுவா மாறிடும். இன்டுவா மாறிடுச்சுன்னா மூணாவது இருக்கிற கோட்ல கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அதாவது 3/1 இப்படி மாறிடும். இந்த ரூல்ஸ் புரியுதா? ஸோ இது 1 டைம், இது 3 டைம்ஸ். ஸோ ஆரோட வேல்யூ 1/3. நாம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். ஸோ Tn நமக்கு தெரியும். Tn என்னது? 1/2187. ரைட்டா? ஓகே. ஜென்ரல் டேர்ம் இப்போ போயிடுமா? நமக்கு என்ன ஜென்ரல் ஃபார்முலா தெரியும் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பொறுத்த வரைக்கும்? Tn இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு r இன்ட்டு n மைனஸ் 1. ஸோ எல்லா வேல்யூம் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. Tnோட வேல்யூ என்ன? 1/2887. ஏவோட வேல்யூ என்ன? 1/3 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 1/3. என்னோட வேல்யூ தெரியாது. ஸோ n மைனஸ் 1. இன்ஃபேக்ட் n தான் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இந்த டிவிஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா மாறிடுமா? அதாவது கீழே இருக்கிறது இன்சைட் போனா மேலே. ஸோ அப்போ 3/2187 இஸ் ஈக்குவல் டு 1/3 to the power n minus 1. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த 3 இங்க போய் உட்காந்துச்சு. ஓகே, அடுத்து இதை கேன்சல் பண்ணி பார்ப்போமா? ஸோ வந்து 3 டேபிளில் 3 1 டைம், இது 3 டேபிளில் 21 7 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். 2 கேரி ஆன் ஆச்சுன்னா 729. நல்லா கவனிங்க. ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1/729 இஸ் ஈக்குவல் டு 1/3 to the power n minus 1. ரைட்டா சாமி? இப்போ நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்கு? இப்போ நல்லா கவனிங்க. இந்த 729 எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 729 3 டேபிள்ல. ஸோ வழக்கம் போல 2 times, 4 times, 3 times. Again 3 table. 81. Again 3 table. 27. Again 3 table. 9. Again 3 table. 3. Again 3 table. 1. இப்போ நல்லா கவனிப்பா. நல்லா கவனி. இப்போ இந்த 1/729 இருக்கு இல்லையா? இந்த 1 அப்படியே போட்டுறேன். 729 இருக்கிற இடத்துல 1 2 3 4 5 6. இது எப்படி எழுதிக்கலாம்? 3 to the power 6ன்னு எழுதிக்கலாமா? அதாவது 3 into 3 into 3 into 3 into 3 into 3. 3யவே 3 தடவை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 729 கிடைச்சிரும். சாரி, 3யவே 6 தடவை மல்டிப்ளை பண்ணா. அப்போ 3 to the power 6 அப்படின்னு எழுதிட்டு இங்க 1/3 to the power n minus 1. ஓகேவா? இப்போ நல்லா கவனிப்பா. 1 இந்த 1 to the power 6ன்னு எழுதலாமா? சேம் வேல்யூ தானே எனக்கு கிடைக்கும்.
1னாலும் 1 தான், 1 to the power 6னாலும் 1 தான். 1 into 1 into 1 into 1 into 1 1 தான். ஆமாவா? இப்படி எழுதணும். மேக்ஸ் உங்க ஆன்சர் ஷீட்ல இப்படி எழுதணும் சாமி. இந்த ஸ்டெப் நிறைய பேர் எழுதுறதே இல்ல. இதுக்கப்புறம் தான் இந்த 1/3 இப்படி போட்டு 2க்குமே 6 இருந்தா மட்டும்தான் அதை காமனா வெளியே இப்படி எடுத்து எழுத முடியும். ஓகேவா? நான் போன சம்ல சொல்லியிருந்தேன், பேஸ் சேமா இருந்தா அதோட பவர்ஸும் சேம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ 6 is equal to n minus 1. இந்த -1 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +1. ஸோ அப்போ என்னோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் n is equal to 7. ஆன்சர் முடிஞ்சா? புரிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.